வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். மார்ச் மாதத்திற்கான பலன்கள். கும்பராசி நேயர்களை பொறுத்தவரையில் உங்கள் ராசிக்குள்ளே ராகு இருக்கார், செவ்வாய் இருக்கார், சூரியன், புதன் எல்லாம் இருக்காங்க. 2ஆம் வீட்டில் சனியும் சுக்கிரனும். சுக்கிரன் வேகமாக மூவாரார். இந்த மாதம் 26ஆம் தேதி 3ஆம் வீட்டுக்கு போயிடுவார். அப்போ 2ஆம் வீட்டில் அவர் உச்சமாக இருக்கிறார். சனி இருக்கவே இருக்கார், அவர் மெதுவாக தான் போவார். சனியும் சுக்கிரனும் ஒரு வித்தியாசமான காம்பினேஷன், அதுவும் 2ஆம் வீட்டில். இப்போ ராசியில் நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்குது. ஆனால் குரு பார்த்துட்டார் உங்கள் ராசி. 5ஆம் வீட்டிலேருந்து 9ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கறதால ஆன்ம பலம் சிறந்து விளங்கும். ஆன்ம பலம் சிறந்து விளங்கும் போது என்னாகும்? விஷனரி, அதாவது கொஞ்சம் தியானம், தவம் இதெல்லாம் இருந்ததுன்னா பல விஷயங்கள் நம் மனதுக்குள் ஏற்படும். இதை பண்ணு, இப்போ இந்த நேரத்தில் கிளம்பிப்போ, நல்லா இருக்கு, உள்ள ஒன்று பேசும். ஆனால் இதெல்லாம் எதுவும் கிடையாது. எனக்கு நைட் ஆனால் ஏதோ ஒரு இது சாப்பிட்டு தூங்கினேன்னா காலைல எழுந்திருப்பேன்ற மாதிரி இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. அப்போ இன்னர் வாய்ஸ் பேசாது. ஏன்னா ராசியில் இருந்தால் ஆன்ம பலம்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆன்ம பலமே என்ன பண்ண முடியும்? ஆன்மா தட்டி எழுப்ப முடியாது. பட் ஏதோ ஒரு சக்தி உங்களை காப்பாற்றும். ஏன்னா 5ஆம் இடத்தில் குரு. சுப நிகழ்ச்சிகள்லாம் கலந்துப்பீங்க. உங்களுக்கும் சில சுபகாரியங்கள் நடப்பதற்கான சூழல்கள் ஏற்படும். பேசக்கூடிய பேச்சுக்களில் ரொம்ப தீர்மானமாகவும் நடக்கக்கூடிய வகையிலும் அமையும். அதான் சொல்லுவான், வாக்கில் சனி பாவனுக்கு அவன் வாயில் விழுந்துடாதம்பாங்க. அப்போ 2ல் சனியும் சுக்கிரனும் உட்காந்தா என்ன வரும்? நீங்கள் சொல்கிற நல்லது கூட ஓரளவுக்கு பலிக்கும். ஆனால் தெரிஞ்சு சொல்கிறீங்களோ தெரியாமல் சொல்கிறீங்களோ, அப்போ வாக்கினில் கவனம் தேவை. தப்பான இதெல்லாம் சொல்லக்கூடாது. விட மாட்டான், தேவையில்லாமல் சொல்ல அங்கே போயிடாதடா டேய், அந்த இடத்துல நீ போனேன்னா ஏதாவது ஒரு பெரிய வழிக்குழுவ ஆக்சிடெண்ட் ஆகும், இப்படிலாம் வாய் சொல்லாதீங்க. அவன் அந்த நேரமாகவே ஆயிடுத்துனா இப்போ சண்டை இவன் வாயில் விழுந்தா நான் இப்படி ஆகிட்டாமா. கவனமாக இருக்க. பண வரவு சிறப்பாக இருக்கு. லோன் எங்கேயாவது கேட்டிங்கன்னா லோன் கிடைக்கும். கையில் தனப்புழக்கம் தாராளமாக இருக்கும். ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய மாதம்தான். 7.5 சனி காலம்தான், இல்லைன்னு சொல்ல. இருந்தாலும் சந்தோஷமாக இருப்பீர்கள். பெரிய சாதனை ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு சொன்னால் பெரிய சாதனைக்கான ஒரு வாய்ப்புகளை பற்றி சொல்ல முடியல. ஆனால் சோதனைகளிலிருந்து மீள முடியும். ஒரு இடத்துல எனக்கு ரொம்ப பிரச்சனை, இங்கேருந்து நான் மாறணும், அப்போ இன்னொரு ஆஃபர் கிடைக்கும். ஆனால் பெரிய சாதனை பண்ணக்கூடியதுக்கான ஒரு தன்மை இல்லைன்னு சொல்ல, ஆனால் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. சில நேரங்களில் பெரிய விஷயங்களை திறமையான பேச்சின் மூலம் சாதிக்க முடியும். அது ஜாதகத்தில் இருக்கணும் சில விசேஷம். அப்போ அந்த பேச்சினால் வரக்கூடிய நன்மை இப்போ நடக்கும். அதனால் இந்த மாதம் எப்படி இருக்குது? நிச்சயமாக மோசமாக இல்லை, உங்களுக்கு பிரச்சனை தரக்கூடிய வகையில் இல்லை. நன்மைகளுடைய சாராம்சம் நன்றாக இருக்கிறதா என்றால் பெரிய அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக தான் இருக்குது. பாதகமான விஷயங்கள் எதுவும் இல்லைன்னு சொல்லலாம். என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangam1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களுக்கு ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன்.
அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.